வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் 1000 ரூபாய் பெறுவதற்கு குடும்ப தலைவிகள் விண்ணப்பிக்க கடைசி தேதியை தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் 11 மாவட்டங்களை சேர்ந்த பெண்களுக்கு மட்டுமே இந்த வாய்ப்பு இனி வழங்கப்படுகிறது. அது எந்தெந்த மாவட்டங்கள் இந்த வாய்ப்பை தவற விட்டுவிட்டால் மீண்டும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு எப்போது விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கிற தகவலையும் வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றிய கூடுதலான விவரங்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாம் முழுசாக உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மக்களே, தமிழ்நாடு அரசின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இதுவரைக்கும் பயனாளிகளாக இல்லாத தகுதியான பெண்களிடமிருந்து விண்ணப்பங்களை எல்லாம் தமிழக அரசு பெற்று வருகிறது. ஜூலை 15ஆம் தேதி தொடங்கிய உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் இதுவரைக்கும் பெண்கள் ஆர்வமாக விண்ணப்பிச்சுட்டு வராங்க. இந்த முகாம் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நவம்பர் 14ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. அதனால் இதுவரைக்கும் விண்ணப்பிக்காத பெண்கள் உடனடியாக மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டங்களை சேர்ந்த குடும்ப தலைவிகளும் இதற்கு விண்ணப்பிக்க முடியாது. ஏன் அப்படின்னா பெரும்பாலான மாவட்டங்களில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் அனைத்தும் நடத்தி முடிக்கப்பட்டு விட்டன. இன்னும் சில மாவட்டங்களில் மட்டுமே உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடக்க இருக்கிறது. எந்தெந்த மாவட்டங்களை சேர்ந்த குடும்ப தலைவிகள் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு, கடலூர், கோவை, சேலம், திண்டுக்கல், திருச்சி, திருப்பூர், திருவண்ணாமலை, திருவள்ளூர், மதுரை, விருதுநகர் ஆகிய 11 மாவட்டங்களை சேர்ந்த குடும்ப தலைவிகள் ஆகிய பெண்கள் மகளிர் உரிமை தொகை கேட்டு புதிதாக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. மக்களே, இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 11 மாவட்டங்களை சாராத மற்ற மாவட்டத்தினர் இந்த திட்டத்திற்கு இனிமேல் விண்ணப்பிக்க முடியாது. ஏன் அப்படின்னா அந்தந்த மாவட்டங்களில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் முழுமையாக நடத்தி முடிக்கப்பட்டு விட்டன அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. தற்போது பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடக்கும் மாவட்டங்களை சேர்ந்த தகுதியான பெண்கள் இதுவரை கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க நவம்பர் 4ஆம் தேதி முதல் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் விண்ணப்பிக்க தவறிவிட்டால் மீண்டும் விண்ணப்பிக்க சில ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் வரை இனி இந்த திட்டத்திற்கு புதிதாக சேருவதற்கு விண்ணப்பிக்க காத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மக்களே, இந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டு நவம்பர் 14க்குள்ளே நீங்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு தகுதியான குடும்ப தலைவிகள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.